Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிசைனர் கோல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி ட்ரேஸ் பண்ணாம அதாவது ட்ரேசிங் பண்ணாம வரையாம எப்படி போடுறது சிம்பிளா. வேலை வந்து சிம்பிளா இருக்கும், பட் டிசைன் வந்துட்டு நல்லா கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கேன், ஸோ சாரி. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக போடணும்னு நினைக்கிறேன். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் போட முடியல. இனி கண்டினியூஸாக வரும். ஓகே, உங்களுடைய ஆதரவு எப்போவும் இருக்கணும். இதுதான் வந்துட்டு அந்த டிசைன். இதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரேசிங் பண்ணவே தேவையில்லை, சிம்பிளாகவே டிசைன் போடலாம். எப்படி போடுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பூ டிசைன் வந்துட்டு ரெண்டு சைஸில் இருக்குது. அதாவது கீழே உள்ள 3 பூவும் கொஞ்சம் பெருசாகவும், மேலே உள்ள 2 சைடில் இருக்க மேலே 2 பூ மட்டும் சின்ன சைஸ்லேயும் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ட்ரேசிங் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்னா, நெக்கோட ரவுண்ட் லைன் மட்டும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். எப்பயுமே எம்ப்ராய்டரி போடுறதுக்கு அந்த நெக்கோட ரவுண்ட் லைன் வரைவோம் இல்லையா, அதை வரைஞ்சிட்டு சென்டரில் ஒரு பூ, அதுக்கப்புறம் அந்த 2 பக்கமும் ஒவ்வொரு பூ மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரே அளவில் வர மாதிரி இன்ச் டேப் வச்சுட்டு எத்தனை இன்ச்சு கழுத்தோ அதை டிவைட் பண்ணி ஒவ்வொரு அளவையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிசைன் வந்துட்டு எப்படி போடணுன்றத சொல்கிறேன். இந்த மாதிரி 2 பூ வந்துட்டு சின்ன பூ ஏன் போட்டிருக்கேன்னா, அது ஷோல்டரை ஒட்டி வர்றதுனால டிசைன் அகலம் கொஞ்சம் கூட வருது. ஸோ அதனால் 2 சின்ன பூ. கீழே முதுகிட்ட வரும்போது கொஞ்சம் ப்ராடாக தெரியும், அதனால் கொஞ்சம் அகலமாக போட்டால் டிசைன் நல்லா பெருசாக தெரியும். இப்போ அந்த டிசைன் வந்துட்டு இப்படி போடணும். இந்த 2 கார்ட்போர்டு அட்டை எடுத்து 2ஐயும் ரவுண்டாக சின்னதாக, ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் வெட்டிக்கணும். இந்த அளவில் 2 அட்டையை வெட்டியிருக்கேன். இந்த பெரிய பூ வந்துட்டு அந்த சென்டரில் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பூ. இதில் வந்து இப்போ முன்கழுத்துக்கு நான் வரைய போகிறேன். ஸோ அந்த 2 சின்ன பூவை மட்டும்தான் வரைய போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக வச்சு 2 சுற்றி ரவுண்டு மட்டும் போட்டுக்கணும். 2 ரவுண்ட் மட்டும் போட்டு அது சென்டரில் ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சு இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 6 கோடு வரா மாதிரி, ஃப்ளார் வரா மாதிரி. மேக்ஸிமம் லேடிஸ்க்கு வந்துட்டு கோலம் போடுறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போட்டுட்டு இந்த ஒரு சின்ன பெண்டு வச்சு ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். சின்னதாக ஒரு 6 இதழ் வரா மாதிரி இருக்கும். இதுவே 8 இதழ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டோம் அப்படின்னா அந்த பெரிய பூ இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டால் 8 இதழையும் போடலாம். அது வந்துட்டு இதழ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது 6 இதழ் வர மாதிரி போட்டதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது இதழ். இது வந்து டிசைன் பார்க்குற கொஞ்சம் நீட்டாக அழகாக தெரியும், அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இந்த டிசைன் வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ளார் வந்து வரையணும். ஸோ அந்த சின்ன ஒரு பெண்டு மட்டும்தான் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பூ வந்துட்டு வந்துடும். இப்போ இது மேலே நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிசைன் வந்து தைக்க போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக் லைனை மட்டும் போட்டுக்கிறேன். அந்த நெக் லைன் போட்டதுக்கப்புறம் இதிலேயே வந்து எப்படி அந்த ஃப்ளாரையும் போடுறது அப்படின்றத பார்ப்போம். நெக் லைனுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் டிசைன் பண்ணல. ஸோ ஒரு ஜரி த்ரெட்டு ஃபுல்லாக ஒரு லோடிங்கும், அதுக்கப்புறம் 2 அந்த ஜரி த்ரெட்டுக்கு அவுட் சைடு 2 பக்கமும் கலர் த்ரெட்டு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஃப்ளாரில் வந்து நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, சென்டரில் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அந்த நேராக ஒவ்வொரு கோடு மாதிரி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். போட்டதும் அந்த 2ஐயும் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வரும். இப்போ இது அவுட்லைன் ஃபுல்லாக போட்டாச்சு, சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த டிசைன் முடிஞ்சிடும். இப்போ அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கலர் நம்ம சாரீ என்ன கலரோ அந்த கலரை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இது சாரீ வந்துட்டு நல்லா பிங்க் கலர், பார்க்குறதுக்கு நல்லா எடுப்பாக இருந்தது. ஸோ அந்த பிங்க் கலரில் போடுவோம் அப்படின்ற பிங்க்லேயே போட்டிருக்கேன். சாரியோட கலர் இதுதான். இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட்லைன் ஃபுல்லாக கோல்டு, உள்ளே ஃபுல்லாக வந்துட்டு அந்த பிங்க்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டிசைனை போட்டிருக்கேன். எதுவுமே வந்துட்டு நான் ட்ரேசிங் பண்ணலை. ட்ரேசிங் பண்ணாமல் சிம்பிளாக அந்த கையிலேயே வரைஞ்சி இந்த மாதிரி டிசைன் போட்டதுலேயே வந்து நல்லா கிராண்டான லுக்கில் அந்த ஃப்ளார் டிசைன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் மீண்டும் சந்திப்போம். இந்த 2 ஃப்ளாரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் மொட்டைக்காயாக போட்டு, மொட்டைக்காயுமே ஃபுல்லாக வந்துட்டு கோல்டுலேயே போட்டுட்டு அதுக்கு அவுட்லைன் மட்டும் கலரில் கொடுத்துருக்கேன். அதுவும் பார்க்குறக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார்